2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும். 2வது முறையாக முதலமைச்சராக திரு ஸ்டாலின் என் நண்பர் அமருவார். அதுவும் ஃபுல் மெஜாரிட்டியோடு வருவாங்க. 160 சீட்டுகளுக்கு மேல் பெற்று ஃபுல் மெஜாரிட்டியோட டிஎம்கே ஆட்சி அமைக்கும். பிரிச்சு கொடுக்குறேன் இருக்காரு. இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, எப்படி இதெல்லாம் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு வரியை ஏத்திப்பேன் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து உங்களுக்கு கொஞ்சம் கிள்ளி கொடுக்குறேங்கிறார். அப்பவே ஜனங்க நம்ப மாட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறீங்க போது இது எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டார். எதற்காக இதெல்லாம் நாங்க சொல்றோம்னு சொன்னா, இந்த திமுக 5 வருஷ ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு சுமார் 8000 - 10,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நலத்திட்ட உதவிகள் போயிருக்கு. பஸ்ல ஃப்ரீயா போனா ஒருத்தருக்கு 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ஆகுது, ஃப்ரீயா கிடைக்குது. அதே போல அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. குடும்ப தலைவிக்கு இப்போ 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 3000 ரூபாய் 3 மாசத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை தவிர நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 65 ஸ்டூடெண்ட்ஸ், ஏழை மாணவர்கள் இன்னைக்கு IAS IPS ஆக வந்திருக்காங்க. முன்னெல்லாம் IAS IPSனா பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்தா வரணும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் போய் இன்னைக்கு அடித்தட்டு மக்களும் வர முடியும் அப்படின்னு காட்டினது நம்முடைய இந்த திராவிட மாடல் திமுக அரசு.